Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அந்த பேரணியில் வந்துட்டு அவர் நிறைய இடங்கள்ல வந்துட்டு திருமாவளவன் அவர்களை நான் விட்டு கொடுத்துட மாட்டோம்னு சொல்றாரு. உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? ரஞ்சித்துடைய அந்த பேரணியினுடைய நோக்கம் என்னன்னா, குற்றவாளி தப்பிவிடக்கூடாது, அவர்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை. இதுல எங்க முரண்பாடு வருதுன்னு கேட்டீங்கன்னா, திமுக காவல்துறை இவர்களை சார்ந்து நிற்கிறார். ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, பிஜேபி எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, சனாதன சக்திகளை எதிர்ப்பதுக்கு ஒரே சக்தி திருமா தான். முதலமைச்சருக்கும் தெரியும், ரஞ்சித்துக்கும் தெரியும். திமுக கூட்டணி மீது ரஞ்சித் விமர்சனம் வைத்தால் இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேணும், இதுதான் இப்போ இவர்களுடைய வேண்டும். திருமா என்ன சொல்றாரு? இல்லை, தமிழக அரசியல் விசாரணை செய்யும். நீங்கள் நம்புகிற திமுகவை நான் நம்ப தயாரில்லை. நீங்கள் காலா படம் பம்பாயில் எடுக்கும்போது ரஜினிகிட்ட ஒரு ஆல்பம் கொடுக்குறாரு, பழைய ஆல்பம். ரஜினி 1 மணி நேரம் செகண்ட் வாங்காமல் பிரட்டி பார்க்குறாரு. என்னன்னு கேட்டால், ரஜினியுடைய சொந்த தாய் மாமன் அம்பேத்கர் படை தளபதியாக இருந்திருக்காரு. நீங்கள் திரும்ப வந்த பிறகு தான் நீங்கள் நெஞ்ச நிமித்திட்டு நடக்கலாம். எப்போ? ஒரு 20-30 வருஷமா. அதில் ஒரு பாதி கூட்டத்தை ரஞ்சித் எடுத்துக்கணும்னு பார்க்குறாரோ? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் ஏதாவது தொடர்பு? ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலித் அரசியலுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய, நிறைய பணம் பண்ணக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட்டில் கூடிகளில் குட்டி கிடக்கு. ஆனால் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் திருமாவோடு எப்படி முரண்படுறாருன்னா, திமுக தான் முரண்படும். இப்போ திமுகலேருந்து வெளியேறி அண்ணாதிமுக போய் சேரணும். அங்கே முரண்பட மாட்டாரா? சேர்ந்துருவாங்க. நீலம் 2 நீளம் தான். அவர் திமுகவை நம்புகிற நீளம், இது நம்பாத நீளம், அவ்வளோதான். சரி, நம்பாத நீளம் வந்துட்டு என்னதான் பண்ண போகுதுன்னு கேள்வி இருக்குல்ல? அது நியாயமான கேள்வி தான். ஒன்றும் செய்யும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆம்ஸ்டாங்கனுடைய கேஸு ஆல்மோஸ்ட் ஒரு விதமாக போயிட்டு இருக்கும்போது இப்போ ரஞ்சித் வந்துட்டு ஒரு பேரணி நடத்துகிறார். அந்த பேரணியில் வந்துட்டு அவர் நிறைய இடங்களில் வந்துட்டு திருமாவளவன் அவர்களை நான் விட்டு கொடுத்துட மாட்டோம்னு சொல்கிறாரு. பட் ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் தான் ரஞ்சித்தை வச்சுக்கணுமா வேணாமாங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் இல்லையா? உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரஞ்சித் என்னதான் முயற்சி பண்ணுறாரு இந்த சம்பவத்தை வச்சு? இல்லை, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நடந்த பொழுது ரஞ்சித் எப்படி உணர்ச்சி வசப்பட்டாரோ அதே போல் திருமாவளவனும் உணர்ச்சி வசப்பட்டார். இது 2 பேருக்கும் அளவீடு ஒன்று தான். ஒரு தலித் தலைவர் கொல்லப்பட்டு விட்டார். அது தலித் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, மாபெரும் இழப்பு. அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தால் நிறைய இளைஞர்கள் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை கிடைச்சிருக்கும். இதுதான் இப்போது இந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், அவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்தணும். இது போன்ற எந்த தலித் தலைவர்களும் இழந்து விடக்கூடாது. இதுதான் ரஞ்சித்துக்கும் அதே தான், நம்ம அண்ணன் திருமாவளவனுக்கும் அதே தான், ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடிக்கும் இதே வருத்தம் தான். இது நியாயமாக உள்ள எல்லாருக்குமே உள்ள நியாயமான வருத்தம் தான். அந்த பாவம், அந்த பிஞ்சு குழந்தையை பார்க்குற பொழுது, தகப்பன் இல்லாத அந்த குழந்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே இதயம் வலிக்குது. அது ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் இந்த வேலையை தமிழக அரசு காவல்துறையை தான் நம்பியாகும். காவல்துறை தான் இதனுடைய பல முடிச்சுக்களை அவிர்க்க வேண்டும். ரஞ்சித்துடைய அந்த பேரணியினுடைய நோக்கம் என்னென்னா, குற்றவாளி தப்பிவிடக்கூடாது, உண்மை குற்றவாளி நீங்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இதுதான் ரஞ்சித்தினுடைய நோக்கம். ஆனால் இதில் எங்கே முரண்பாடு வருதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக காவல்துறை, திமுக அரசு இவர்களை சார்ந்து நிற்கிறார், கூட்டணியில் இருக்கார். இப்போ கூட்டணியில் இருக்கிற பொழுது இந்த கூட்டணி கட்சி, காவல்துறை, முதலமைச்சர் இவர்களை சார்ந்து தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். தனியாக எதுவும் செஞ்சிட முடியாது. இப்போது ரஞ்சித் பேரணியினுடைய நோக்கமும் அதுதான். இதில் எங்கே 2 பேருக்கு முரண்பாடு வருதுன்னா, திமுகவை
ரஞ்சித் விமர்சனம் செய்கிறார். திருமா விமர்சனம் செய்ய முடியாது. ஏன்? இந்த காவல்துறைகளை நீங்கள் இப்போ ஐபிஎஸ் அருண் உட்பட இவர்கள் தான் குற்றவாளிகளை நெருங்கக்கூடிய சக்தி. இங்கே நடக்கிறது ஒன்று பிஜேபி ஆட்சி இல்லை. ரஞ்சித்துக்கு இந்த கொலைக்கு பின்னணியில் பல மர்மங்கள் இருந்தால் பிஜேபி ஆட்சியில் அவிழ்க்க முடியாது. திமுக ஆட்சி என்பது நீங்கள் திருமாவை பொறுத்தவரை சுட்டி காட்ட முடியும். இப்போது இந்த தலித்து இளைஞர்கள் மத்தியில் திருமாவுக்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருப்பதின் காரணமாக தான் முதலமைச்சர் தன்னை அருகிலே உட்கார வச்சுருக்கார். என்ன காரணம்னா, திருமாவனுடைய அந்த வாக்கு வங்கியை தாண்டி திருமா இந்த கூட்டணி இல்லைன்னா சிறுபான்மை முஸ்லீம்கள் இந்த கூட்டணியை நம்ப மாட்டாங்க. திருமாவளவன் இருந்தால்தான் காங்கிரஸை விட கம்யூனிஸ்டுகள்கிட்ட கூட அந்த அரசியல் இல்லை, சனாதன அரசியல். இப்படி தலித்து அரசியல் என்பது திருமாவளவனை வைத்து தான் அங்கே அரசியல் நடக்குது. அது ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, பிஜேபி எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, சனாதன சக்திகளை எதிர்ப்பதுக்கு ஒரே சக்தி திருமா தான். இது முதலமைச்சருக்கும் தெரியும், அதே போல் ரஞ்சித்துக்கும் தெரியும். இதில் திமுகவை விட்டு வெளியேறுவதினால் எந்த நன்மையும் கிடைக்கும். ஆனால் திமுக கூட்டணி மீது ரஞ்சித் விமர்சனம் வைத்தால் நீங்கள் முதலமைச்சர் யார்கிட்ட சொல்லுவார்? திருமாவட்ட தான் சொல்லுவார். என்ன ரஞ்சித் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு? எங்கேயாவது விசாரணை தொய்வு இருக்கா? விசாரணை வேகம் எடுக்குது. விசாரணை நீங்கள் சரியாக போயிட்டுருக்கு. 10 படை ராத்திரி பல சாப்பாடெல்லாம் தூக்கம் இல்லாமல் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு பழைய குற்றவாளியெல்லாம் தேடி பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இப்போ சம்பவ செந்திலாம் நொய்டாவில் போய் கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. சிசிங் ராஜாவை ஆந்திராவில் தேடிட்டு இருக்காங்க. இப்படி அவர்களுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பேரணியுடைய நோக்கம் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேணும். இதுதான் இப்போ இவர்களுடைய வேண்டுகோள். திருமா என்ன சொல்கிறாரு? இல்லை, தமிழக அரசே விசாரணை செய்யட்டும். அப்போது முரண்பாடு 2 பேருக்கு பெருசாக வருது. நீங்கள் நம்புகிற திமுகவை நான் நம்ப தயாரில்லை. மனைவி பொற்கொடியும் ரஞ்சித், நீங்கள் நம்புகிற திமுகவை தாண்டி சிபிஐ விசாரணை வேணும். அப்போது இவர்கள் ஏதாவது தவறு செய்கிறார்களா? நீங்கள் ஏன் சிபிஐ என்கொயரி கேட்குறீங்க? இதுதான் இவருடைய திருமாவுடைய கேள்வி. அப்போ அதனால தான் திருமாவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீ விட்டு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் ஒரு தலித் சமூக தலைவர். இதில் விட்டு கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன இருக்குது? திமுக மீது நீங்கள் வைக்கிற விமர்சனம் என்பது திமுகவோடு நின்று விடுது, அவருக்கு போய் சேராது. அவர் முதலமைச்சர் கிடையாது, இல்லை உள்துறை அமைச்சரும் கிடையாது. பொற்கொடிக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இருக்கக்கூடிய அதே உணர்ச்சி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிறுத்தைக்கும் இருக்குது. சிறுத்தைகள் இந்த ஊர்வலத்தை கலந்துக்க வேண்டாம் ஏன் சொல்கிறாருன்னா, திமுக அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் தான் அதை கலந்துக்கணும். இல்லைங்க இவங்க விசாரிக்க மாட்டாங்க, சிபிஐயாக வேணும். அப்போ சிபிஐ வேணுங்கிற நோக்கத்தில் தான் ரஞ்சித் ஊர்வலம் போகிறார். அதனுடைய பின்னணி அதுதான். அப்போது அதில் கலந்து கொண்டால் இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய பி டீமாக செயல்படுறதுக்கு தான் இந்த வேலைகளை பண்ணுறாரு. ஒரு பிளவு அரசியலை வந்துட்டு அவர் கையில் எடுக்கிறாருன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, அது உண்மையாது? இல்லை அப்படிலாம் நீங்கள் அவரை அவ்வளோ சீக்கிரம் அப்படி ஒதுக்கிட முடியாது. அதாவது ஒரு தலித்து அரசியலுக்கான அடையாளம் தான் ரஞ்சித். இப்போ அவர் நீங்கள் அட்டகத்தி படம் எடுக்கிறார். அட்டகத்தி படத்தில் முழுக்க நீங்கள் அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் அரசியல் பண்ணுறார். அம்பேத்கரை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய அந்த படத்துக்கு கிரீன் ஸ்டுடியோ தான், ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறார். அப்போது இந்த தைரியம் வேறு எந்த டைரக்டருக்கு இது வரைக்கும் வரலையே. நீங்கள் மம்முட்டி அம்பேத்கராவை நடிக்கிறார் மலையாள படத்தில், அம்பேத்கராவை நடிக்கிறார். அம்பேத்கரை கேரளா பூரா கொண்டு போகிறார். இந்த தைரியம் இங்கே ஒரே ஒரு ஆளுக்கு தான். யாருக்கு? ரஞ்சித் தான்.
ரஞ்சித்னா ஒரு தலித் டைரக்டரியா இப்படி முத்திரையே குத்தி விட்டானுவோம். நீங்கள் இப்போ அட்டக்கத்தி தொடர்ந்து நீங்கள் மெட்ராஸு வட சென்னையில் அரசியல் எப்படி இருக்குது, வட சென்னை மக்களுடைய அந்த கல்ச்சர் அப்படியே சினிமாவில் கொண்டு வந்து கொடுத்தார் மெட்ராஸ் படத்தில். நிறைய பேர் போராடுறாங்க, எப்படி எங்களை நீங்கள் குற்றவாளியாக காமிக்கலாம்லாம் சொல்லி. இருந்தாலும் இந்த மக்களுடைய வாழ்நிலை இப்படி தாயா இருக்குது. சொல்லாமல் சொன்ன படம் மெட்ராஸ். நீங்கள் அம்பேத்கரிஸ்டா அந்த வசனத்தை வைக்கிற தைரியம் வந்து ரஞ்சித் தான் வருது. நிலம் உங்களுக்கு வந்து அதிகாரம், எங்களுக்கு அதாண்டா வாழ்க்கை. 100 ஏக்கரா வச்சுருக்க, 200 ஏக்கரா வச்சுருக்க இப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு சோறு போடுறது அந்த கூலியை தாண்டா எங்களுக்கு. இப்படி இந்த வசனத்தை பகிரங்கமாக வைத்தவர் ரஞ்சித். ரஜினியை கூட்டிகிட்டு போய் காலா கபாலி தலித் அரசியல் தானே, தலித் பாலிடிக்ஸ் தானே அது. தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்திருக்கா, இவர்களால் எவ்வளோ பெரிய தியாகம் செய்ய முடியுங்கிறதா அந்த செய்தி. நீங்கள் காலா படம் பம்பாயில் எடுக்கும்போது ரஜினிகிட்ட ஒரு ஆல்பம் கொண்டு கொடுக்குறாரு, பழைய ஆல்பம். ரஜினி 1 மணி நேரம் வெச்சகன் வாங்காமல் பிரட்டி பிரட்டி பார்க்குறாரு. என்னன்னு கேட்டால், ரஜினியுடைய சொந்த தாய்மாமன் அம்பேத்கர் படை தளபதியாக இருந்திருக்கார். அம்பேத்கரோடு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காரு. அப்போ அதை அங்கே பார்த்த உடனேயும் அவர் தாய்மாமனை மறந்து பல வருஷம் ஆச்சு. அவர் இல்லை. இருந்தாலும் இந்த படம் அவருக்கு பழைய வரலாறுகளை ஞாபகப்படுத்துது. சிவாஜிராவ் கெய்க்வாட் இதுதான் அவருடைய அடையாளம், மகாராஷ்டிரா அடையாளம். அது அம்பேத்கருடைய படைத்தலையை அவங்க மாமா இருந்திருக்காரு, இவர் அப்புறம் அம்பேத்கரிஸ்ட் தானே. இதை காலா படத்தின் போது தான் ரஞ்சித் இந்த உண்மையை சொல்கிறார். வந்து சந்தித்தாங்க, அங்கே இருக்கிற மகார் சமூகத்தை சேர்ந்தவங்க, இவர் எங்கள் பையன், எங்கள் இனம், எங்கள் ஆளுங்க. அப்போது இது போன்ற விஷயங்களை ரஞ்சித் சொல்லுவதில் கெட்டிக்காரன், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது திருமாவோடு முரண்பாடுன்னா இப்போ செய்தி ஓடுது. முரண்பாடு வருவதற்கு ஒன்றுமே இல்லை. இவர் ஒரு சினிமாவில் இவர் ஒரு இயக்குனர், இவர் அரசியலில் இவர் ஒரு முழு நேர இயக்குனர். நீங்கள் திருமா வந்த பிறகு தான் இந்த இளைஞர்கள் ஏறக்குறைய லட்சக்கணக்கான பேர் நீங்கள் நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிறான். எப்போ ஒரு 20-30 வருஷமா. அதில் ஒரு பாதி கூட்டத்தை ரஞ்சித் எடுத்துக்கணும்னு பார்க்குறாரோ? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரஞ்சித்தை ஒரு சினிமா இயக்குனராக தான் பார்க்குறாங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவனாக ஆக முடியாது. ஏன்னா திருமாவுடைய பாதை என்பது ஒரு கரடு முரடான பாதை. அரசு வேலையை விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஊருக்கு போகிறவங்க ஜோப்பில் எவ்வளோயா இருக்குது கொடு, எதுக்கு அடுத்த ஊருக்கு போகிற கட்சிக்காரனை போய் பார்க்க போகிறக்கு. இப்படி தான் அவருடைய இன்றைக்கி வயசு ஏறக்குறைய ஒரு 60 ஆச்சு. ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் அரசியல இப்படி தான். சினிமா இயக்குநர்கள் இது போன்ற ஒரு அரசியல் தலைவர்கள் படுகிற பாடப்படவே முடியாது. சினிமா என்பது கோடிகளில் வியாபாரம் செய்யக்கூடிய, இப்போ சம்பளமாக ஒரு கோடிக்கணக்காக வாங்குவார். ரஜினி படத்துக்கெல்லாம் கோடிக்கணக்காக வாங்கியிருப்பார். திரும்ப யார் சம்பளம் கோடிக்கணக்காக கொடுப்பா? சிறை வாழ்க்கை, இப்போ பசி, பஞ்சம், பட்டினி. இன்றைக்கி தான் இன்றைக்கி ஒரு சொகுசாக ஒரு கார் இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, போகிறாரு. ஆனால் நீங்கள் ரிவர்ஸில் போங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய அவருடைய நிலைமை என்ன? நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த இளைஞர்களை கட்டி ஒரு அமைப்புகளை கொண்டு வருவதற்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பார். சினிமாவுக்கு காசு கொடுத்தா ஒரு 1000 பேர் வருவான், 1000 நடிகர் வருவான், துணை நடிகர் வருவான், நடிகை வருவா. நீங்கள் அம்பேத்கர் வேஷம் போடலாம், அம்பேத்கர் சிலை வைக்கலாம், எல்லாம் கூப்பிட்டு ஆர்ட் டைரக்டர் கொடுத்தா பண்ணி கொடுத்துருவான். அரசியல் அப்படி இல்லை, எந்த ஆர்ட் டைரக்டரும் வரமாட்டான். அந்த தொண்டன் தான் போலீஸு, அடி, மிதி, உத, ஜெயிலு, குண்டாஸு. இது ஒரு வித்தியாசமான விஷயம் அரசியல் என்பது. நீங்கள் 80களில் ஈழ போராளிகள் வந்த பிறகு அவன் கணிப்பை கரெக்டாக சொன்னான். 90களில் தலித் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சி வரும்னா நல்லா கேட்டிருக்கேன். நம்பவே இல்லை. பாவம் ரொம்ப அடிமையாக கிடக்கிறாங்கய்யா, அவங்ககிட்ட லீடரே இல்லை, அதிகாரமே இல்லை, அடிமைப்பட்டு கிடக்கிறான். வடக்க தலித்துக்கள், தெற்க தேவேந்திர குல வேளாளர்கள், மேற்கே அருந்ததியர்கள்.
இந்த 3 சமூகமும் என்னைக்கு அதிகாரத்துக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த நாடு உண்மையான தமிழ் தேசிய அரசியலாக இருக்குன்னு நாங்கள் இந்த ஈழ போராட்டத்தில் பேசுவோம். அப்போ அந்த ஈழ இளைஞர்கள் உலக அரசியலே கரைச்சி குடித்தவன். எனக்கு தெரிஞ்ச சேந்தன் அமுதன் ஒருத்தன் ரஷ்யன் கேஜிபியில் இருந்த இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்தவன். சேந்தன் அமுதன் நான் சொல்ல 86 இலங்கையில் இராணுவம், அதாவது விமானத்திலிருந்து குண்டு போட்டு கடல்லையே இறந்துட்டான். ரஷ்யா உடையும்னு என்கிட்ட சொன்னான். சேந்தன் அமுதன் பேர். அவ்வளோ பெரிய அறிவாளிகள் என்ன சொன்னால் 90களில் தலித் மக்கள் மத்தியில் பெரிய புரட்சி வரும், எழுச்சி வரும், இளைஞர்கள் பூரா கொந்தளிப்பாயான்னா நடந்தது. ரஷ்யா உடைன்னு சொன்னது நடந்தது, இந்த தலித் இளைஞர்கள் புரட்சி பண்ணுவான்னு சொன்னது நடந்தது. அது வரைக்கும் அடிமையாக இருந்த இளைஞர் நீ ஊருக்குள்ளே ஓட்டு கேட்டு வராத போயாத வெளியில் எங்களுக்கு ஒரு கட்சி நாங்களே ஆரம்பிச்சிட்டோம். நடந்ததே இல்லையே 90களில். இதுக்கு நீங்கள் திருமாப்பட்ட பாடு எங்கே? நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரிய நீண்ட நெடிய பயணம். இது ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் ஒரு சினிமா இயக்குனரை தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவராக தமிழ்நாடு முழுக்க அவரால் பயணம் செய்ய முடியாது. நிச்சயமா அவர் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னு ரஞ்சித் ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா, அதற்கான ஃபண்டிங் ஒன்று இருக்குல்ல, எப்படி அவரால் அந்த பணத்தை புரட்டி ஒரு படம், நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருக்காங்களே, அது எப்படி சாத்தியமாகுது? இல்லைங்க, சினிமாவை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல டைரக்டராக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணத்தை குட்டி கொடுக்குற நிறைய ஆள் இருக்காங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், இந்த சினிமா வால் போஸ்ட் விட்றாங்கல்ல, அவரே ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணார் ரஞ்சித்துக்கு. அது ஏதோ ஒரு படத்துக்கு. நீங்கள் இப்போ அட்லி இருக்கார், ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஷாருக் கான் கூப்பிட்டு கோடியில் சம்பளம் கொடுக்குறாரு. ஜவான் பண்ணுறாங்க, ஜவான் பண்ணுறாரு. என்ன அட்லிக்கு என்ன வயசு 75 ஆச்சு. நம்ம ஸ்ரீதருக்கும் நம்ம மணிரத்னத்துக்கும் பாலச்சந்தருக்கான வயசாச்சு இல்லை. சினிமாவில் பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இருந்திருக்கலாம். நீங்கள் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலித் அரசியலுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியவர். தலித் பாலிட்டிக்ஸு, புத்தா பாலிட்டிக்ஸுக்கு நிறைய பணம் பண்ணக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட்டில் கோடிகளில் குட்டி கிடக்கு. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆம்ஸ்டாங்குக்கு கோடிகள்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரியல் எஸ்டேட்டில் அவர் பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கார். அப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவரும் ஏறக்குறைய இப்போ 52 வயசு இப்போ இல்லையா இறக்கும்போது, ஏறக்குறைய 30 வருஷமாக ஃபீல்டு இருக்கார். 30. அப்புறம் ரங்கநாதன் கூட பார்ட்னர். ரங்கநாதன் பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர். யார்? புரசை ரங்கநாதன், பழைய காங்கிரஸ் எம்எல்ஏ. ரியல் எஸ்டேட்டு என்பது ஒரு பெரிய செல்வம் கொளிக்கும் தொழில். அதனால் நீலம் ப்ரொடக்ஷனுக்கு 2 கோடி 3 கோடி கொடுத்தா திருப்பி படம் ஓடுனா வருது, அப்படி தானே. அதனால் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித்து திருமாவோடு இருப்பது தான் புத்திசாலித்தனம். திருமாவோடு இருந்தால் அரசோடு இருக்கிறத போல். அரசை நீ தட்டி கேட்கலாம், வேலை வாங்கலாம். அரசு ஒரு குற்றமான அரசு அல்ல. அதிகாரிகளை நல்ல அதிகாரிகள். நீங்கள் இது ஒரு கார்ப்பரேட் அரசு தான். நான் இதை முழுக்க தலித்துக்கான அரசியல்லாம் சொல்ல மாட்டேன். திமுக அதிமுக 2 அரசுகளுமே நீங்கள் மேட்டுக்குடி அரசியல் தான். மேட்டுக்குடி தான் அரசியல் பண்ணுவாங்க. ஆதிக்கம் அவர்கள் தான். குறிப்பிட்ட நான் எந்த ஜாதியும் சொல்ல விரும்பலை. ஆனால் தலித்துக்கான அரசியலில் பலவீனமாக தான் இருக்குது. ஆனால் இவர் ரஞ்சித் டிஎம்கேவை டைரெக்டாக சாடுறாரு இல்லையா, அதில் தான் ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று வருது. இப்போ அவர் சிபிஐக்கு மாற்றணுங்கிறாரு அப்படின்னா மத்தியனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட அந்த கேஸை மாற்றணும்னு சொல்லும்போது மத்தியில் யார் இருக்கா அப்படின்னா பாஜக இருக்குது. அப்போ இவர் டிஎம்கேவை இங்கே பயங்கரமாக எதிர்க்கிறாரு அப்படின்னும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல பாஜகவை சார்ந்து எங்கேயாவது இவர் பேசிடுறாரோங்கிற அந்த ஒரு பயம் அந்த சமூகத்தை சார்ந்த மற்ற எல்லா சமூகத்தை சார்ந்த யங்ஸ்டர்ஸுக்கும் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ரஞ்சித் மேலே ஒரு பெரிய பிம்பமும் மரியாதையும் இருக்குல்ல, அந்த பயம் வந்துடுது இல்லை? இல்லைங்க, அதை ரஞ்சித்து பிஜேபியோடு போகிற அளவுக்கு அரசியல் தெரியாத நபர் அல்ல. அவர் ஒரு நீங்கள் அம்பேத்கரை எல்லா படத்துலையும் காமிக்கிற ஒருவர் எப்படி பிஜேபி மைண்டு உள்ளே போகும்? 2 விஷயம்தான். அம்பேத்கர் உள்ளே போயிட்டால் பிஜேபி வெளியேறிடும், பிஜேபி உள்ளே போனால் அம்பேத்கர் வெளியேறிடுவார். பல இப்போ பிஜேபியில் இருக்கிற பல பேர், பல தலித் தலைவர்கள் இருக்காங்க உள்ள, பிஜேபி ஆதரவு கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. இது உள்ளே போனால் அது வெளியே வந்துடும், அது உள்ளே போனால் இது வெளியே வந்துடும். அம்பேத்கர் இருந்தால் யாரும் உள்ளே போக முடியாது, பெரியார் இருந்தால் யாரும் உள்ளே போக முடியாது, கம்யூனிஸ்டுகளாக மார்க்ஸ் இருந்தால் யாரும் உள்ளே போக முடியாது மண்டைக்குள்ளே. இதெல்லாம் அடையாளங்கள். நீங்கள்
அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்ஸும் ஏங்கல்ஸு இருக்கிற மூளைக்குள்ளே யாரும் உள்ளே போகவே முடியாது, எங்கேயும் போக முடியாது. எங்கே போனாலும் அது வெளிப்பட்டுரும். நீங்கள் இப்போ சினிமா துறையில் நியூட்ராக இருந்தால் இன்னும் அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கும். யாருக்கு? ரஞ்சித்துக்கு. அவர் தன்னுடைய அடையாளமாக அட்டக்கத்தி ஆகட்டும், மெட்ராஸ் ஆகட்டும், வடசென்னை ஆகட்டும், காலாவாகட்டும், கபாலி ஆகட்டும், இப்படி எல்லா படமுமே நீங்கள் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இவர்கள் எல்லாமே தெரிஞ்ச இதாக எனக்கு அடையாளம், இதுதான் எனக்கு அடையாளம். நீங்கள் ஜனநாதன் அவருக்கு சிகப்பு அடையாளம். நேர்மையான நபர். அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னார், அடிக்கடி ஜனநாதன் வீட்டுக்கு சந்திக்க போவாங்களாமா. அப்போது ஜனநாதனுடைய சகோதரர் ஒருவர் கொஞ்சம் மது பழக்கம் உள்ளவர், வீட்டில் கொஞ்சம் குறும்பு, சொன்னபடி கேட்குறதில்ல. அப்போது அவங்க அம்மா சொல்லிச்சான், ஏப்பா இவன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான்ப்பா, அப்பப்போ கொஞ்சம் மதுவை குடிச்சிக்கிறான், நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துங்கப்பா, இல்லை நல்லவனாக இருக்கீங்களாப்பா. யார்? இவனை கொஞ்சம் சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லவன் ஆயிடுவானே. எதில்? கம்யூனிஸ்ட் கட்சியில். அந்த அம்மா சொன்னதாக ஒரு நண்பர் எனக்கு சொன்னார். அப்போது கம்யூனிஸ்டாக நல்லவன், திகாக்காரனா நல்லவன், இப்படி ஒரு அடையாளம். திமுக காரங்க அப்படின்னா அதை நான் சொல்ல வரல. இல்லை, திகான்றதுனால திகா நல்லவன், திமுக நல்லவன், அம்பேத்கரிஸ்ட்டு நல்லவன், எந்த கொடுமையும் பண்ண மாட்டான், மனிதர்களுக்காக இறங்கக்கூடியவன். அம்பேத்கர் எதை சொன்னாரோ, பெரிய எதை சொன்னாரோ, மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எதை சொன்னாரோ அதை செய்யக்கூடியவன். அதனால் நீங்களாம் நல்லவனாக இருக்கீங்கப்பா, மது குடிக்காம இருக்கீங்க, இவனே உங்கள் கட்சியில் சேர்த்து நல்லவனை திருத்துங்க. அப்போது அந்த அம்மாவுடைய அளவு ஜனநாதனுடைய அம்மா வீட்டுக்கு போவாங்களாம். அப்போது இதுதான் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படுறார். திமுக மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. திமுக ஒரு கார்ப்பரேட் கட்சி தான். திமுக அண்ணா திமுக ஒரு கார்ப்பரேட் கட்சி தான், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அடையாளம் அல்ல. அது ஒரு முழு கார்ப்பரேட் தான். திராவிட இயக்கங்கள் என்பது பெரியாரோடு போச்சு. பெரியார் சாகிற வரை 2 மூத்திர சட்டியை தூக்கிட்டு தன்னுடைய 2 சிறுநீரகம் பழுதடைஞ்சு ரயிலில் 3ஆவது கிளாஸில் தான் போவார், 3rd கிளாஸில் மூத்திர சட்டியை தூக்கி தான் போவார். எதுக்காக? பல கோடி சொத்து. அந்த காலத்திலேயே 2 லட்சம் ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டின குடும்பம் பெரியார். வெள்ளைக்காரன் காலத்திலேயே. ஐயா, சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும். அம்பேத்கர் தன்னுடைய அத்தனை அறிவை எதுக்கு பயன்படுத்தினார்? எஸ்டி எஸ்சிக்கு உடைய முன்னேற்றத்துக்கு தான் பயன்படுத்தினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் சிந்தித்ததே இதை தாண்டி சிந்திக்கல. அவர் ஒட்டுமொத்தமான தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் ஒரு சமூக அந்தஸ்து கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அப்போது இதெல்லாம் இவர்களுக்கான அடிப்படை விஷயம். ஆனால் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் திருமாவோடு எப்படி முரண்படுறாருன்னா திமுக தான் முரண்படுறார். திமுக நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். திமுக ஆனால் இப்போ திரும்ப திமுகலேருந்து வெளியேறி அதிமுக போய் சேரணும். அங்கே முரண்பட மாட்டாரா? சேர்ந்துருவாராங்க? இல்லை இல்லை இல்லை, அதுவும் திமுக, இதுவும் திமுக தானே. நடுவில் ஒரு ஆ இருக்குது, அவ்வளோதான். வேறு எங்கே போகிறது? அப்போ அவருக்கு இப்போ இந்த இளைஞர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும். திமுக இல்லை அண்ணா திமுக 2 பக்கம் தான் போகணும், வேறு வழியே இல்லை. இப்போ ரஞ்சித் என்ன சொல்கிறாரு? 2 பக்கம் போக வேண்டாங்கிறாரா? 2 பேரும் முரண்படுங்க. அது 2 பேருமே ஆதிக்க சாதி இருக்கிற கட்சி. 2 கட்சியிலையுமே ஆதிக்க சாதியுடைய கட்டுப்பாடு இருக்கிற கட்சி. அவருடைய என்ன ரைட், உண்மை தான். இப்போது திரும்ப அரசியல் பண்ணணும். 4 எம்பி 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க. நீங்கள் இப்போது தனிநபராக போவதை விட ஒரு நாடாளுமன்ற குழு போனால் அதிகார மையம் பயப்படும். அதிகார மையம் பயப்படும். இதற்கான அளவீடு தானே திருமாவளவன். திருமாவை அந்த மக்கள் எத்தனை வருஷமாக தேடி தேடி கண்டுபிடிச்சான்? இப்போ இது ஒரு 24, அது ஒரு 10, 34, 35 வருஷமாக தேடி தேடி கண்டுபிடிச்சதில் தான் இந்த சமூகத்துக்கான அடையாளமாக யார் கிடைச்சா? திருமாவளவன். சிதம்பரத்தில் யார் ஓட்டு போட்டா? எல்லா சமுதாயம் ஓட்டு போட்டான். எல்லா சமூக மக்களும் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுது. சொந்த தலித் மக்கள் மட்டும் ஓட்டு போடலை, எல்லா மக்களுக்குமான தலைவர். சனாதனத்தை எல்லா ஜாதிக்குமா நின்று தான் எதுக்கிறார். நீங்கள் திமுக கூட்டணிக்க தியாகம் செய்வது அந்த தலித் இளைஞர்களும் தலித் தலைவர்களும் தான். சனாதனத்தை எதுக்கணும், கேஸ் போடணும். வீரமணி வேலை யார்கிட்ட கொடுக்குறாரு? திருமாட்டு தான் கொடுக்குறாரு. வீரமணி பெரியாருடைய அடையாளம், கருப்பு சட்டை. திமுக அண்ணா திமுக மதிமுக தேமுதிக எல்லாம் திகா தாக்கா பூக்கா எல்லாத்தையும் ஸ்தாபித்த கட்சி தாய் கழகம், ஆர்எஸ்எஸ்ஐ போல் திகா. அந்த திகாவே இவருக்கு தானே கொடுக்குறாங்க.
ஆர்எஸ்எஸ் சிறுபான்மை மக்களை எங்கே இருக்கோ பள்ளிவாசல் வழியாக தான் ஊர்வலம் போகிறேங்கிறான். மோளம் அடிச்சுட்டு அங்கே தான் போகணும், எப்போ தொழுவாங்க அந்த பக்கம் தான் போகணுன்றான். சட்ட ஒழுங்கு ஏற்பட்டு இல்லை அங்கே தான் போகணும். சரியா, நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றத்துக்கு யார் போகிறா? திருமா தான் போகிறார். திருமா தான் இந்த சனாதன எதிர்ப்பை ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்துட்டு ரஞ்சித் அவர்கள் வந்து கொஞ்சம் எதிரிலிருந்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு வருது இல்லையா? அது சரியா இல்லை. அதாவது அவருக்கு முரண்பாடு எங்கே வருதுன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தான் வருது. அதை தாண்டி பெரிய முரண்பாடு இல்லை. இவர் 2 பேர் ஒரே ஊதா சட்டை தானே. இது நீளம் அது நீளம், 2 நீளம் தானே, 2 நீளம் தான். இதில் ஏதாவது நீளத்தை கூட ஏதாவது வேறு ஏதாவது கருப்பு சேர்ந்துருக்கா இல்லை சேம்பு இல்லை, எல்லாம் நீளம் தான். 2 நடுவில் கலப்படமாக உஜாலா மாதிரி யாராவது கொண்டு வந்து நீளம் 2 நீளம் தான். அவர் வந்து திமுகவை நம்புகிற நீளம், இது நம்பாத நீளம், அவ்வளோதான். இந்த நீளம் திமுகவை நம்புகிற நீளம், சிறுத்த நீளம். அது திமுக மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை. சரி, நம்பாத நீளம் வந்துட்டு என்னதான் பண்ண போகுதுன்னு கேள்வி இருக்குல்ல? அது நியாயமான கேள்வி தான். ஒன்றும் செய்ய முடியாது இந்த அமைப்பில். ஏன்னா திமுக ஒரு அசுர பலத்தில் இருக்குது. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, சிறுத்தை கிருத்த எல்லாத்துக்குமான 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் இருக்குது. இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒட்டி தான் அரசியல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதிர்த்து அரசியல் பண்ணால் எந்த வேலையும் நடக்காது. எப்பவுமே அதிகாரத்தை ஒட்டியே போவதுதான் சிலருடைய விருப்பம். அதிகாரத்தில் எதிரில் இருந்தால் இந்த ஜனநாயகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. அரசியல் என்பது அதிகாரத்துக்கான போட்டி தானே. அதிகாரம் இருக்கணும், அதுதான். அதிகாரத்துக்கு வெளியில் யார் இருக்கா? நக்சல் பாரிட்டு இருக்கிற கொள்கை நல்ல கொள்கைங்க, அருமையான கொள்கை. ஓட்டு பொறுக்கிகள் எல்லா ஜனநாயகவாதிகளும் பாராளுமன்றம் பன்றி தொழுவாங்குவான் நக்சல் பாரிகள் பூரா. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகம் நக்சல் பாரி. நீங்கள் நக்சல் பாரியுடைய தலைவர் ஆந்திராவில் கொண்டம்பள்ளி சீதாராமையா, என்ன பேர்? கொண்டம்பள்ளி சீதாராமையா. ஆந்திரா மக்கள் அத்தனை பேருக்குமான கடவுள் அவர் குடும்பத்தில் யாருமே இல்லை. கடைசியாக ஒரு மருத்துவர், அவருடைய மக. அந்த அம்மாட்ட போலீஸ் தொந்தரவு பண்ணுறான். அந்த அம்மா சொல்லுது, அப்பா நீ என்னப்பா தலைமறைவாகவே போயிடுற, என்னை போலீஸ் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாப்பா. அந்த அம்மா சூசைட் பண்ணி செத்து போகுது. அவருடைய மனைவி அந்த அம்மா கடைசி காலத்தில் இவர் மரணம் அடைகிறப்போ அந்த அம்மா கூட அவர் கூட இல்லை. எவ்வளோ பெரிய தலைவர் கொண்டம்பள்ளி சீதாராமையா. ஆனால் என்டிஆர் ராமாராவ் முதலமைச்சர் ஆகிட்டார். எங்கே? ஆந்திராவில். உண்மையாகவே கொண்டம்பள்ளி சீதாராமையா ஆந்திராவுடைய ஒருங்கிணைந்த ஆந்திராவோட முதலமைச்சர் ஆகிடும். அவ்வளோ பெரிய தியாகம் கம்யூனிஸ்டுகளுக்காக. தெலுங்கானா புரட்சி, விவசாயிகள் உழுவவனுக்கு நிலஞ்சொந்தம், முதலாளிகிட்ட நிலத்தை பிரித்து எடுத்துக்க, சாரு மசூந்தார் போராட்ட காலத்திலிருந்து அவ்வளோ பெரிய தியாகம் கொண்டம்பள்ளி சீதாராமன். யாருக்குமே தெரியாது. தியாகம்னா கொஞ்சம் நீங்கள் பிரபாருடைய தியாகத்துக்கு இணையான தியாகம் கொண்டம்பள்ளி சீதாராமையா, நக்சல் பாரி தலைவர். யாருக்கு தெரியும்? என்டிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார். எப்போ? நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலே முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போது 84 முதலமைச்சர் ஆகிட்டார் என்டிஆர். 84 கொண்டம்பள்ளி சீதாராமையா யாருக்கும் தெரியல. இதுதான் இப்போ ரஞ்சித்துக்கும் திருமாவுக்கும் என்ன பிரச்சனைனா, திருமா திமுக காவல்துறை நம்பிக்கையான அதிகாரிகள் அருண் இருக்கார், உளவுத்துறை செந்தில் வேலன் இருக்கார், ஏடிஜிபி அட்மின் டேவிட்சன், தேவா ஆசீர்வாதம் இருக்கார். 3 பேர் இருக்காங்க. 3 பேர்னால தான் இந்த குற்றவாளிகளை நெருங்க முடியும். சிபிஐ வந்து இதே வேலை தானே செய்ய போகுது. இதே அதிகாரிகள் தான் இன்புட் கொடுக்கணும், இதே அதிகாரிகள் தான் சாட்சிகளை கொடுக்கணும், சம்பிரதாயத்தை கொடுக்கணும். இல்லை ஏதாவது இவர்கள் ஏதாவது மறைக்கிறாங்களா? இல்லை. இல்லை இவர்கள் சுணக்கமாக இருக்காங்களா? இல்லை. தினம் ஒவ்வொரு செய்தி வந்துகிட்டே இருக்க. நொய்டாவில் சம்பவம் செய்தியில் பிடிச்சிட்டாங்க, இப்போ விசாரிச்சுட்டு தூக்கிட்டு இருக்கு செய்தி வருது. ஹரிகரன் கதரான என்ன என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, செல்ஃபோனில் அவர் தான் கொசஸ்தல ஆட்டில் போட்டு எரிச்சு கொண்டு. அப்போ இதை நடந்துட்டு தானே இருக்குது டெய்லி. மலேசியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் எங்கே இருந்தாலும் சரி, இதனுடைய முடிச்ச அவுக்கலினா இவர்களுக்கு கெட்ட பேர், திமுகவுக்கு கெட்ட பேர். அவர் பர்சனலாக நான் நேரடியாக
உங்களுக்கு முழு அதிகாரம் தர்றேன். இந்த அதிகாரிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எனக்கு அந்த அரசுக்கு பெரிய பழி. மாயாவதி வந்து சொல்லிட்டு சாட்டை ஒழுங்காக கெட்டு போச்சா தமிழ்நாட்டில். அப்போது இதெல்லாம் திமுக அரசு மீது டெல்லியிலேருந்து குத்தப்படுகிற கரும்புள்ளி. இதையெல்லாம் துடைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்குது. இப்போ அவருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலை தான் இவர் செஞ்சிட்ருக்கார், திரும்ப செஞ்சிட்ருக்கார். இந்த ஜனநாயக சட்டத்துக்கு தானே வாழணும். இந்த ஜனநாயக சட்டத்தை தானே நம்ம நம்பணும். இவர்களை தான் வேலை வாங்கணும், இவர்கிட்ட தான் கோரிக்கை வைக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் ஜெயலலிதா சிபிஐ வானத்திலிருந்து குவித்தவர்களால் நம்ம அவர்களுக்கு சட்டசபையில் கேட்டது அதுபோல் இல்லை. இந்த அரசியல் நீங்கள் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ரஞ்சித்து, இப்படி இவர்கள் இந்த எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து தன்னுடைய அத்தனை சமூக அடக்குமுறையை மீறி வெளியே வந்தாங்களோ அதில் அதை விட இம்மி அளவு, அதாவது கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அது மாதிரி பல மடங்கு சமூக அழுத்தத்திலேருந்து வீறிட்டு கிளம்பியவர் தான் திருமா. அப்போது திருமாவோடு நிற்பது தான் அவருக்கு பலம் சேர்க்க, சமூகத்துக்கு பலம் சேர்க்க. சிறப்பு. ரொம்ப நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.